வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம், ரவீந்திரன் பேசுகிறேங்க. இந்த மன்னர் காலகட்டத்தில் மதுரையில் ஒரு குடும்பஸ்தன் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மனைவி, அழகான ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை எல்லாம் இருக்குது. குடும்பத்தை சிறப்பாக கொண்டு வந்து கடுமையாக உழைக்கிறது, வேலைக்கு போகிறது, சொந்தமாக வீடு வாங்கிட்டார். இதெல்லாம் அந்த எதிர்க்க ரொம்ப பொறாமல் பிடிச்ச ஒருத்தர் இருந்திருக்கான். ரொம்ப கொஞ்ச நேரம் இல்லை, அவன் பார்த்துட்டு இவனை எப்படியாவது எதில் சிக்க வச்சு எந்த வேலையும் செய்ய வேணாம் பண்ணணும், இல்லைன்னா என்ன விட பெரிய ஆள் ஆகிறவன் போய் இருக்கே அப்படின்ட்டு ஒரு வீடுகள்லாம் வாங்கி வசதியாக இருந்தார். இப்போ போய் மன்னருக்கு விசாரணை மண்டபத்தில் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கான், எப்போ பார்த்தாலும் தகராறுக்கு வரான், பிரச்சனைக்கு வரான், அப்படி இப்படின்னு அவரை பற்றி ரொம்ப இல்லாதவரெலாம் சொன்னோன்னா நேராக மன்னர் அவனை அழைச்சார். மன்னர் அழைக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு ஒரு 3 நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு நண்பரை போய் கூப்பிட்டான். ஐயோ விசாரணைன்றதுலாம் நான் வர மாட்டேன், அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்ட்டு வரலை. சரி, 2வது ஒருத்தனை போய் கூப்பிட்டு, ராஜா ஆளை விடுப்பா, வாசல் வரைக்கும் வரேன், உன்னை விட்டுட்டு போயிடறான், விசாரணை பண்ணுறதுக்குள்ளே போய் அந்த என்ன இதெல்லாம் நீ பார்த்து, இல்லைன்னா என்னையும் சேர்த்து உள்ளே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அப்படித்தான் இருக்குது. நியாயம் சொல்லிட்டு இவனும் போய் 3வது ஒருத்தனை கேட்டேன்னு, வா உடனே போகலான்ட்டு சட்டையை போட்டுட்டு கிளம்பி அந்த விசாரணை இதுக்கு தயாராகிட்டான். இப்போ இதில் யாருன்னா, இது நம்ம வாழ்க்கையில் இருக்குது. என்னன்னா, நிறைய பேர் பணம் வந்து அதெல்லாம் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. பணம் தான் அவன் முதல்ல கூப்பிட்டது. இந்த பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன்ட்டான். ஏன்னா மன்னர்கிட்ட போயிட்டு பணத்தை லஞ்சம் கொடுத்துலாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது. எப்பராது அவன் கொடுத்துட்டான், அவன்கிட்ட கொடுத்தோம்னா உண்மையாகிடும். அப்போ எனக்கு பணம் இந்த இடத்துல ஒன்றுமே செல்லாது. அவன் வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி எடுத்துங்க. 2ஆம் வந்து சொந்தக்காரன், சுத்தமாக வர முடியாதுட்டான். இந்த மாதிரி பிரச்சனையான இடத்துலலாம் நம்மளை கூப்பிடாது. நீ என்ன பண்ணி வச்சு அமையான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மன்னர் சமாச்சாரம் போனான்னு என்னையும் தூக்கி ஒன்னோட சேர்த்து உள்ளே வச்சுருவான். தேவையா? சொந்தக்காரனை அதோடு நில்லுன்ட்டான். 3வது ஒருத்தனை கூப்பிடுங்க வரேன்னு சொன்னது அவன் செய்த நற்செயல்கள், அது வந்து கூட வந்துச்சு. பொதுவாக மன்னர் வந்து விசாரணை மண்டபத்தில் விசாரிக்கும் போது என்ன பண்ணுவான்னா, ஒருத்தன் இருக்கிறான்னா அவனை வர சொல்லிட்டு அவனை சுற்றுப்பட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் நல்லவர்களை கூப்பிட்டு அவங்களே நிப்பாட்டி வச்சுட்டு, அது இந்த பிராது கொடுத்தவனே நிப்பாட்டி வச்சுட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது இதுவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், உழைப்பால் உயர்றாரு. இப்போ முதல்ல ஒரு குடிசையாக இருந்தார், இப்போ அதை வீடாக கட்டி நல்ல உண்மையானவர், யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டார், அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருப்பார். இவர் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது, இவர் பொறாமையில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. சொன்னது யார்? அந்த நற்செயல்கள் பண்ணதுனால மற்றவங்கள்ட்ட உள்ள நல்ல அபிப்பிராயத்தினால இப்படி சொன்னோம்னா அவரை நீ சரி தம்பி நீ போன்னு சொல்லிட்டு எவன் பிராது கொடுத்தானோ நீ பொறாமையில் அவன் மேலே வந்து பிராது கொடுத்துருக்கேங்கிறது தெளிவாக தெரியுதுன்ட்டு அவருக்கு வந்து 3 மாத தண்டனை கொடுத்துட்டார், ஜெயில் தண்டனை. அந்த காலத்தில் மன்னர்கள் தான் தீர்ப்பளிப்பான், இல்லை மந்திரி அதுக்கு பதிலாக உள்ளே போயிட்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பார்த்து பொறாமப்படுறது, அந்த பொறாமையின் காரணமாக அவன் மேலே ஏதாவது இல்லாத பொருளாத சொல்கிறது, இதெல்லாம் ஒரு சில நிறைய பேர் இருக்கான். அந்த மாதிரிலாம் செய்யாதீர்கள். பொறாமையாக முதல்ல படக்கூடாது. வாழ்க வளமுடன்.